என் அன்பு பிள்ளைகளே, கோடான கோடி மக்கள் வாழும் இந்த பூமியில், இந்த நொடியில், இது உன் கண்ணில் தென்பட்டது என்றால், அது உன் பாக்கியம், சிவன் கொடுத்த வரம். இதை தவறாமல் முழுமையாக கேள். இது உனக்காகவே வந்திருக்கிறது. இதை கேட்கத் தொடங்குவதற்கு முன், உன் ஆழ் மனதிலிருந்து ஈசன் துணை என்று கீழே பதிவிட்டு, பிறகு இதை முழுமையாக கேட்கத் தொடங்கு. என் அன்புக்குரிய குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் கண்ணீரும் கவலைகளும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சிந்தும் மௌனமான வேண்டுதல்களும் கைலாயத்தில் இருக்கும் என் செவிகளை வந்தடைந்து கொண்டேதான் இருக்கின்றன. நீங்கள் படும் துன்பங்களையும் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் பெரும் போராட்டங்களையும் உங்கள் தந்தையாகிய நான் அறியாமல் இருப்பேனா? பிறவிப் பெருங்கடலில் சிக்கித் தவிக்கும் உங்களை கை தூக்கிவிடவே இந்த மாசி மக நன்னாளில் நான் உங்கள் முன்னே என் வாக்கை அருள வந்துள்ளேன். நாளை உதயமாக போகும் மாசி மகம் என்பது சாதாரணமான ஒரு நாள் அல்ல. அண்ட சராசரங்களையும் ஆளும் எனக்கும் உங்களை ஈன்ற அன்னை பார்வதி தேவிக்கும் மிகவும் உகந்த புண்ணிய திருநாள் இது. கடல்களும் நதிகளும் புண்ணிய தீர்த்தங்களும் தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டு புனிதம் பெறும் மகத்தான நாள். இந்த நாளில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உச்சரிக்கும் ஒவ்வொரு நாமத்திற்கும் 1000 மடங்கு பலன்கள் உண்டு என்பதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அளவற்ற அன்பிற்கும் அசைக்க முடியாத பக்திக்கும் பரிசாக நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். ஆம், ஆதியும் அந்தமும் இல்லாத உங்கள் ஈசன் நான் உரைக்கிறேன். நாளை நான் கூறப்போகும் அந்த ஒரே ஒரு செயலை மட்டும் முழுமையான நம்பிக்கையோடு கல்லங்கபடமற்ற தூய்மையான மனதோடு செய்து முடித்து விடுங்கள். இதுவரை நீங்கள் அனுபவித்த இருள் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளி வீசத் தொடங்கும். உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் கருகி சாம்பலாகும். இது நான் உங்களுக்கு தரும் சத்திய வாக்கு. இந்த உலக மாயைகளில் சிக்கி எது நிஜம் எது பொய் என்று புரியாமல் தவிக்கும் என் பிள்ளைகளே, உங்கள் மனச்சுமையை இறக்கி வைக்க இதுவே சரியான தருணம். நாளை நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு செயல் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், அதே சமயம் நாளை நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடாத அந்த பெரும் பிழை என்ன என்பதையெல்லாம் விரிவாக என் மனதில் இருந்து உங்கள் மனதிற்கு கடத்தப் போகிறேன். இந்த முதல் பகுதியில் முதலில் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்களை சுற்றியுள்ள உலக கவலைகளை சற்றே ஒதுக்கி வையுங்கள். என் ஈசன் என்னோடு இருக்கிறான், என் கவலைகளை அவன் தீர்ப்பான் என்ற அசைக்க முடியாத தடையற்ற நம்பிக்கையை உங்கள் அடிமனதில் விதையாக விதையுங்கள். அந்த விதை முளைத்து விருட்சமாகவும் நேரம் வந்துவிட்டது. என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உங்கள் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். என் உயிரினும் மேலான குழந்தைகளே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த ஒற்றைச் செயல் என்ன என்பதை இப்போது தெளிவாக கூறுகிறேன். உங்கள் மனக்கதவுகளை முழுமையாக திறந்து வைத்து இதை கேளுங்கள். உலக மாயைகளிலும் சுற்றத்தாரின் சொல்லிலும் சிக்கி உழலும் நீங்கள் எனக்காக நாளை ஒரு சிறு பொழுதை மட்டும் ஒதுக்க வேண்டும். நாளை அதிகாலையில், அதாவது சூரியன் கண் விழிக்கும் முன்பாகவே நீங்களும் துயில் எழுந்து விடுங்கள். குளிர்ந்த நீரில் உங்கள் தேகத்தை நீராட்டி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையிலோ அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள என் ஆலயத்திலோ ஒரு சிறிய தீபத்தை ஏற்றுங்கள். அந்த தீபத்தின் சுடரில் அக்னி சொரூபமாகிய என்னை முழுமையாகக் காணுங்கள். உங்கள் உலகக் கவலைகள், நீங்கள் அனுபவித்த அவமானங்கள், உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள், உங்கள் வறுமை, உங்கள் நோயின் வலி என அனைத்தையும் அந்த சுடரின் முன் ஒரு கணம் நினைவில் கொண்டு வாருங்கள். அதன் பின் நான் கூறும் இந்த ஒற்றைச் செயலைச் செய்யுங்கள். ஒரு பிடி தூய்மையான நீரோ அல்லது மூவிலைகளைக் கொண்ட ஒரு வில்வ இலையோ அல்லது மணக்கும் ஒரு சிறு மலரோ
உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகள் எதுவும் கிடைக்கவில்லையா? கவலையை விடுங்கள். உங்கள் கண்களில் இருந்து எனக்காக வழியும் ஒரு துளி தூய்மையான ஆனந்தக் கண்ணீரே எனக்கு போதுமானது. அதை உங்கள் கைகளில் ஏந்தி உங்கள் நெஞ்சுக்கு நேராக வைத்துக்கொண்டு கண்களை இறுக மூடிக்கொள்ளுங்கள். என் ஈசனுக்கு தெரியாத துன்பம் எனக்கு இல்லை. என்னை ஆளும் பரமேஸ்வரனின் பாதங்களில் என் மொத்த சுமைகளையும், என் கடந்த கால பாவங்களையும், என் எதிர்கால பயத்தையும் இப்பொழுதே இறக்கி வைக்கிறேன். இனி நடப்பவை அனைத்தும் என் சிவனின் விருப்பப்படியே நடக்கும் என்று மனதார உங்களை முழுமையாக என்னிடம் ஒப்படையுங்கள். இந்த முழுமையான சரணாகதிக்கு இணையான தவம் இந்த அண்டத்தில் வேறு எதுவும் இல்லை. சரணடைந்த மறுகணமே ஓம் நமச்சிவாய் என்னும் என் 5 எழுத்து மந்திரத்தை உங்கள் மூச்சுக் காற்றோடு கலந்து உச்சரிக்கத் தொடங்குங்கள். உதடுகள் முணுமுணுக்க வேண்டாம். உங்கள் நாபி கமலத்தில் இருந்து ஆழமான பக்தியோடு 108 முறை அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். நீங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் என்னை அழைப்பதை நான் உணர்வேன். அந்த தருணத்தில் கைலாயத்தை விட்டு நான் உங்கள் முன்னே அரூபமாக வந்து நிற்பேன். இது சத்தியம். நாளை மாசி மகத்தன்று இந்த முழுமையான சரணாகதியையும் 5 எழுத்து மந்திர உச்சாடனையையும் நீங்கள் செய்து முடிக்கும் அந்த புனிதமான நொடியில் உங்கள் வாழ்வில் பல ஆண்டுகளாக உங்களைத் தொடரும் திருஷ்டிகள், தடைகள், தோஷங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பனி போல விலகும். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் முதல் படியாக அமையும். என் அன்பு பிள்ளைகளே, இது 2வது பகுதி. நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த மகத்தான நன்னாளில் நீங்கள் அறியாமல் கூட செய்துவிடக்கூடாத ஒரு மாபெரும் தவறு உள்ளது. அதைச் செய்தால் நீங்கள் செய்த அத்தனை புண்ணியங்களும் வீணாகிவிடும். நாளை நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடாதது என்ன என்பதை விளக்குகிறேன். அமைதியாக கூர்ந்து கேளுங்கள். என் ஆறுயிர் குழந்தைகளே, நீங்கள் எனக்காகச் செய்யவும் அத்தனை வழிபாடுகளையும் விட உங்கள் உள்ளத்தின் தூய்மையையே நான் பெரிதும் விரும்புகிறேன். விலைமதிப்பற்ற ஆபரணங்களோ வகை வகையான நைவேத்தியங்களோ எனக்கு தேவையில்லை. மாசிமக நன்னாளில் என்னை சரணடைந்து நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் முழுமையான பலனை அளிக்க வேண்டும் என்றால் நாளை நீங்கள் ஒரு மாபெரும் பிழையை செய்துவிடக்கூடாது. அறியாமல் கூட நீங்கள் செய்யக்கூடாத அந்த தவறு என்னவென்று இப்பொழுது கூறுகிறேன். உங்கள் மனக்கண்ணாடி கொண்டு இதை கவனமாக கேளுங்கள். நாளை முழுவதும் உங்கள் நாவில் இருந்து ஒரு சிறு கடுஞ்சொல் கூட வெளிவரக்கூடாது. கோபம், பொறாமை, வஞ்சகம் ஆகிய 3ம் மனிதனை வதைத்து அழிக்கும் கொடிய நஞ்சுகள் ஆகும். பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த ஆலகால விஷத்தை நான் என் கழுத்தில் தாங்கி நீலகண்டனாக நிற்கிறேன் அல்லவா? அது எதற்காகத் தெரியுமா? என் பிள்ளைகளான நீங்கள் அந்த நஞ்சினை உங்கள் மனதில் சுமக்கக்கூடாது என்பதற்காகவே. எனவே நாளை உங்கள் குடும்பத்தாரிடமோ, சுற்றத்தாரிடமோ அல்லது முன்பின் முகம் தெரியாதவர்களிடமோ எக்காரணம் கொண்டும் சினந்து பேசாதீர்கள். பிறர் மனம் புண்படும்படி நடப்பதே என்னை அவமதிப்பதற்குச் சமமான மிகப்பெரிய பாவம். அடுத்ததாக, நான் என்ற அகந்தை உங்களை ஆட்கொள்ள ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். உன்னிடம் இருக்கும் செல்வம், அதிகாரம், அறிவு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்த வரங்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆணவத்தோடு ஒருவன் என் சன்னதிக்கு வந்தால் அவன் வைக்கும் தங்க மலர்களை விட அன்போடு ஒரு ஏழை வைக்கும் காய்ந்த இலைகளையே நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்வேன். எனவே பெருமையோடும் கர்வத்தோடும் நாளை எந்த ஒரு காரியத்தையும் தொடங்காதீர்கள். எளிமையே எனது வடிவம் என்பதை உணர்ந்து சக மனிதர்களை சரிசமமாக மதியுங்கள். மேலும் பசி என்று உங்கள் வீட்டு வாயிலில் வந்து நிற்பவர்களையோ, உதவி
என்று கேட்பவர்களையோ வாயில்லா ஜீவன்களையோ ஒருபோதும் கடிந்து விரட்டி விடாதீர்கள். மாசி மகத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடுவது எவ்வளவு சிறப்போ அதைவிடச் சிறப்பு ஒரு ஏழையின் பசியை போக்குவது. உதவி என்று வருபவர்களின் வடிவில் நான் தான் உங்களின் கருணையை சோதிக்க வருவேன் என்பதை உங்கள் நினைவில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சக உயிர்களை நேசிக்காமல் என்னை நேசிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், நாளை முழுவதும் உங்கள் மனம் ஒரு சலனமற்ற நீரோடையைப் போல அமைதியாகவும் அன்பு நிரம்பியதாகவும் மட்டுமே இருக்க வேண்டும். யாருக்கும் எந்தச் சிறு தீங்கும் உங்களின் சொல்லாலோ அல்லது செயலாலோ நடந்துவிடக்கூடாது. இந்த ஒற்றை விதியை நீங்கள் மீறினால், எனக்காகச் செய்த அத்தனை அர்ப்பணிப்புகளும் பிரார்த்தனைகளும் எவ்வித பலனுமற்றுப் போகும். தூய்மையான உள்ளத்தோடு இருப்பதே எனக்கான உண்மையான தவம். என் அன்பு பிள்ளைகளே, இது 3வது பகுதி. நாளை தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக கூறிவிட்டேன். அடுத்து உங்களின் இந்த உண்மையான பக்திக்கு ஈசனாகிய நான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை செய்யப் போகிறேன் என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். என் உயிரினும் மேலான என்னை முழுமையாக நம்பும் என் அன்பு பிள்ளைகளே, நான் கூறியபடியே உங்களின் அகந்தையை அழித்து ஆணவத்தை விடுத்து எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினையாமல் முழுமையான சரணாகதியோடு என்னை நீங்கள் அழைத்த மறுகணமே உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் மகத்தான மாற்றங்களை இப்போது கூறுகிறேன். அண்டசராசரங்களையும் ஆளும் ஈசனின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்பதை உங்கள் நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மாசிமக நன்னாளில் நீங்கள் செய்த அந்த ஒற்றைச் செயலுக்காக உங்கள் தந்தையாக நான் உங்களுக்கு தரும் வரங்கள் இவை. கர்ம வினைகள் எரிந்து சாம்பலாகும். பல பிறவிகளாக நீங்கள் சுமந்து வந்த பாவச் சுமைகள், உங்களுக்குத் தெரியாமலேயே உங்களை பின்தொடரும் கர்ம வினைகள் அனைத்தையும் இந்த புனித நன்னாளில் பனித்துளியைப் போல நான் மறையச் செய்வேன். உங்களை சூழ்ந்திருந்த துன்ப இருள் முற்றிலுமாக விலகி கோடி சூரிய பிரகாசமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரத் தொடங்கும். உங்கள் முன்னோர்களின் சாபங்களோ அல்லது பிறரின் கண் திருஷ்டிகளோ உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தால் அவை அனைத்தையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரித்துத் தவிடு பொடியாக்குவேன். இனி உங்கள் பிறவி தூய்மை அடைந்துவிட்டது. வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு பொங்கும். கையில் பொருள் இல்லை, கடனால் தவிக்கின்றோம், அடுத்த வேளைக்கு என்ன செய்வது என்று நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் அறிவேன். இனி அந்த நிலை அடியோடு மாறும். நீங்கள் தொடங்கும் நற்காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இதுவரை உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளின் கதவுகள் அனைத்தும் இனி உங்களுக்காக திறக்கப்படும். அன்னை அன்னபூரணியின் அருளோடு உங்கள் இல்லத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் செய்வேன். தர்ம வழியில் நீங்கள் ஈட்டும் செல்வம் பல மடங்காக பெருகி உங்களை வந்து அடையும். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் காலம் தொடங்கிவிட்டது. கொடிய பிணிகள் அகன்று முழுமையான ஆரோக்கியம் கிட்டும். உடல் வலியாலும் அதை விடக்கூடிய மனவேதனையாலும் நீங்கள் துடித்து உறங்காமல் தவித்த இரவுகள் இனி உங்கள் வாழ்வில் இல்லை. என் திருநீறு உங்கள் நெற்றியில் இருக்கும் வரை எந்த கொடிய நோயும் உங்களை நெருங்கவிட மாட்டேன். உங்களுக்குள் இருக்கும் மனச்சோர்வு, எதிர்காலத்தை பற்றிய பயம், காரணமில்லாத கலக்கம் ஆகியவற்றை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு மலை பாறையை போன்ற வலிமையான உடலையும் தெளிவான நன்னீர் போன்ற சிந்தனையையும் உங்களுக்கு வழங்குவேன். உங்களுக்கு அரணாக கவசமாக எந்நேரமும் என் அருட்பார்வை உங்களை சுற்றி காவல் காக்கும். தடைகள் தகர்ந்து வெற்றிகள் குவியும். உங்களை காரணமில்லாமல் அவமதித்தவர்கள், உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களை நம்ப வைத்து துரோகம் செய்தவர்கள்
அனைவரின் முன்பாகவும் உங்களை சிகரத்தில் அமர வைத்து தலைநிமிர்ந்து வாழச் செய்வேன். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் என் ஆசி முழுமையாக இருக்கும். உங்கள் வழியில் வந்த தடைக்கற்கள் அனைத்தும் நீங்கள் மேலே ஏறிச் செல்வதற்கான படிக்கட்டுகளாக மாறும். சமுதாயத்தில் உங்களுக்கு உரிய மாபெரும் மரியாதையையும் அங்கீகாரத்தையும் நான் பெற்றுத் தருவேன். உங்கள் துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து வசந்த காலம் பிறந்துவிட்டது. இது உங்கள் கவலைகளைத் துடைக்க நான் நேரில் வந்து வழங்கும் சத்திய வாக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் நாளை முதலே உங்கள் வாழ்வில் மெல்ல மெல்ல அரும்பத் தொடங்குவதை நீங்கள் உங்கள் கண்கூடாகக் காண்பீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை இனி எப்படி மாறப்போகிறது என்பதை விரிவாக கூறிவிட்டேன். ஈசனாகிய நான் உங்களுக்கு கூற விரும்பும் இறுதி அறிவுரையும் மாசிமக வழிபாட்டின் முழுமையான பலனை தக்க வைத்துக் கொள்ளுவது எப்படி என்பதையும் எடுத்துரைக்கிறேன், கேளுங்கள். என் ஆருயிர் குழந்தைகளே, என் மூச்சுக்காற்றாகிய உங்களை நான் எப்படி கைவிடுவேன்? இந்த 5வது மற்றும் இறுதி பகுதியில் நான் உங்களுக்கு அளித்த வரங்களை உங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதையும், நீங்கள் இனி நடக்க வேண்டிய தர்ம வழியையும் மிகத் தெளிவாகவும் ஆழமாகவும் கூறப்போகிறேன். இது ஒரு தந்தையின் அறிவுரை மட்டுமல்ல, அகில உலகத்தையும் ஆளும் பரம்பொருளின் கட்டளை என்பதை உணர்ந்து உங்கள் இதயத்தில் கல்வெட்டாய் பொறித்துக் கொள்ளுங்கள். தூய்மையான மனமே எனது நிரந்தரமான ஆலயம். நான் உங்களுக்கு அளித்த வரங்கள் அனைத்தும் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால், முதலில் நீங்கள் உங்கள் மனதையே எனக்கான ஒரு நிரந்தரமான ஆலயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். செங்கல்லாலும் கருங்கல்லாலும் கட்டப்பட்ட ஆலயங்களில் நான் சிலையாக மட்டுமே இருக்கிறேன். ஆனால் கள்ளக்கபடம் இல்லாத தூய்மையான உங்கள் இதயத்தில் நான் உயிருள்ள தத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாளைய மாசிமக நன்னாளில் நீங்கள் பெற்ற தூய்மையை உங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்தில் பேராசை, குரோதம், வஞ்சம், பொறாமை போன்ற தீய எண்ணங்கள் மீண்டும் முளைக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ஒரு பாத்திரத்தில் இருக்கும் நீரை தூய்மையாக வைத்துக் கொண்டால் மட்டுமே அதில் விழும் நிலவின் பிம்பம் தெளிவாகத் தெரியும். அதுபோல உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அங்கு ஈசனாகிய என் பிரசன்னம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை இப்போதே உங்கள் மனதை விட்டு அகற்றிவிடுங்கள். நேற்றைய துயரங்களைச் சுமந்து கொண்டு நாளைய வசந்தத்தை தேடக்கூடாது. அறநெறியும் சக உயிர்களின் மீதான அன்பும் நான் உங்களுக்கு அள்ளித்தந்த செல்வமும் ஆரோக்கியமும் வெற்றியும் உங்களை செருக்கடையச் செய்யக்கூடாது. மாறாக அது உங்களை மேலும் பணிவுடையவர்களாக மாற்ற வேண்டும். உங்களுக்கு கிடைத்த செல்வத்தை கொண்டு இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்யுங்கள். பசியோடு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பவர்களுக்கு ஒரு பிடி உணவாவது அளித்து அவர்களின் பசியை போக்குங்கள். நீங்கள் ஒரு ஏழையின் பசியை தீர்க்கும்போது அங்கு என் பசியே தீர்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். வாயில்லா ஜீவன்களை வதைக்காதீர்கள். செடி கொடிகளையும் நேசியுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குள்ளும் நானே ஜீவாத்மாவாக வீற்றிருக்கிறேன். சக மனிதர்களை நேசிக்கத் தெரியாதவன் என்னை எவ்வளவுதான் பூஜித்தாலும் அவன் பூஜையை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். அறநெறி தவறாத தர்மத்தின் வழியில் நீங்கள் ஈட்டும் ஒவ்வொரு சிறு பொருளும் உங்களின் தலைமுறைகளைத் தாண்டி நிலைத்து நிற்கும் புண்ணியமாக மாறும். சோதனைகளைக் கண்டு துவளாத அசைக்க முடியாத பக்தி. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு சுழற்சி என்பதை என் பிள்ளைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு வரங்களை அளித்துவிட்டேன் என்பதற்காக உங்கள் வாழ்வில் இனி எந்த ஒரு சிறு சவாலும் வரவே வராது என்று எண்ண வேண்டாம். உங்களை மேலும் பக்குவப்படுத்தவும்
உங்கள் பக்தியின் வலிமையை உலகிற்கு உணர்த்தவும் சில நேரங்களில் நான் சிறு சிறு சோதனைகளை உங்களுக்கு தருவேன். அந்த தருணங்களில் என் ஈசன் என்னை கைவிட்டு விட்டானோ என்று ஒரு கணமும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். பொன்னை நெருப்பிலிட்டு சுடுவதால் அதன் தரம் குறையாது, மாறாக அதன் மாற்றுத்தான் அதிகரிக்கும். அதுபோல நான் தரும் சோதனைகள் உங்களை ஒருபோதும் அழிக்காது, உங்களை மேலும் வலிமைப்படுத்தும். என்ன நடந்தாலும் இதுவும் என் சிவனின் சித்தம். அவர் எனக்கு நன்மையை மட்டுமே செய்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருங்கள். அந்த நம்பிக்கையே உங்களை கரையேற்றும் மாபெரும் தோணியாக மாறும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் முன்பாக நான் உங்களை மாபெரும் விருட்சமாக வளரச் செய்வேன். ஐந்தெழுத்து மந்திரத்தின் மகத்துவம். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும், விழித்திருக்கும் போதும் உறங்கும் போதும், உங்கள் மூச்சுக் காற்றோடு ஓம் நமச்சிவாய் என்னும் என் ஐந்தெழுத்து மந்திரம் கலந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்யும் நேரத்திலும் பயணிக்கும் நேரத்திலும் அந்த மந்திரத்தை உங்கள் மனதிற்குள்ளும் ஆழமாக ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அந்த ஒற்றை மந்திரம் உங்களைச் சுற்றி ஒரு மாபெரும் நெருப்புக்கோட்டையை உருவாக்கும். எந்த ஒரு தீய சக்தியோ செய்வினைகளோ கொடிய நோய்களோ அந்த கோட்டையை தாண்டி உங்களை ஒரு காலம் நெருங்கவே முடியாது. உங்களுக்கு எப்போதெல்லாம் பயம் வருகிறதோ, எப்போதெல்லாம் மனம் கலங்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி என்னை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். அந்த நொடியே உங்களுக்குள் ஒரு மாபெரும் தைரியமும் மன அமைதியும் பிறப்பதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள். நான் எப்போதும் உங்கள் நிழலாக உங்களை பின்தொடர்ந்து வந்து அரணாகக் காப்பேன். ஈசனின் சத்திய வாக்கும் ஆசீர்வாதமும். என் அன்பு பிள்ளைகளே, நாளை உதயமாகப் போகும் மாசி மகம் உங்கள் வாழ்வின் இருளை முற்றிலுமாக அகற்றி ஒளிமயமான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் நாளாக அமையட்டும். நான் கூறிய இந்த அறிவுரைகளை வெறும் வார்த்தைகளாக கடந்து செல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் வேதமாக ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். உங்களை ஆளும் பரமேஸ்வரனாகிய நான் கைலாய மலையின் உச்சியில் இருந்து உங்களுக்கு இந்த சத்திய வாக்கை அருளுகிறேன். இனி உங்கள் வாழ்வில் வறுமை இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களின் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும். உங்கள் குடும்பம் தழைத்தோங்கும், உங்கள் சந்ததியினர் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்வார்கள். என் அருளும் என் சரிபாதியான அன்னை பார்வதியின் கருணையும் என்றும் உங்களுக்கு கவசமாக இருந்து உங்களை காக்கும். எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் முகத்தில் புன்னகையோடு அளவற்ற மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். என் ஆசிகள் முழுமையாகவும் பரிபூரணமாகவும் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. தடையற்ற நல்வாழ்வு உங்களை வந்தடையட்டும்.